ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் டெலிகிராமில் வந்து போல் ரைஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து மேட்ரிக்ஸஸ் வந்து செப்பரேட் வீடியோவாக வந்து போட சொல்லி அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். பேர்ட்ஸ் வியூ, மேட்ரிக்ஸஸ் எல்லா சாப்டரும் கவர் பண்ணுற மாதிரி, அண்ட் தென் வந்து எல்லாமே ஓவராலாக நம்ம என்னென்ன ஹிண்ட்டெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம எஸ்எம்மில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் ஓவராலாக போட சொல்லி அதுவும் வந்து வீடியோவாக கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேட்ரிக்ஸஸ் வந்து படிச்சிடலாம். பிகாஸ் எப்படியாவது ஒரு 2 மேட்ரிக்ஸ் கவர் பண்ணி கொஷின் வந்து வந்துடும். ஸோ இருக்கிறதுல 7 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இருக்கிறதே 7 மேட்ரிக்ஸ், அதுலேயும் ஒன்று வந்து மேப்பிங், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறோம், இதுதான் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து மேண்டலோ மேட்ரிக்ஸ் வந்து வரும், ஓகேவா? மைக்கேல் போர்ட்டர் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜி இது வந்து கவர் பண்ணுவோம். அப்புறம் இந்த அன்சஃப் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ், அன்சஃப் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ், ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அண்ட் தென் இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ், ஜேஇஎம் மேட்ரிக்ஸ், ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணுவோம், ஓகேவா? ஃபைனலாக அண்ட் தென் ஸ்வாட் அனலைசிஸ் அண்ட் தென் நான் சொன்னால ஒரு மேப்பிங் இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங், ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து வரும். ஸோ அந்த 4 ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு டன், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங் வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம், சரியா? ஸோ இந்த ஒரு மேப்பை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா மேப்பிங் வந்து ஓவர் ஆகிடும், எஸ்எம்மில் இருக்கிற மேப்பிங். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸஸும் வரிசையாக வந்து நம்ம பார்த்துடலாம், ஒரு மேரத்தான் மாதிரி, ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ இதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிற கண்டென்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ மொத்தம் வந்து 7 மேட்ரிக்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஒரு மேப்பிங் இருக்குது. ஸோ இந்த மேப்பிங் பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற மேட்ரிக்ஸஸ் வந்து நம்ம பார்த்துடலாம், சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங். என்னது ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங்? வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங்? ஸோ என்னென்ன சிமிலர் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அவங்க எல்லாம் ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்ம குரூப் பண்ணி மேப் பண்ண போகிறோம், அவ்வளோதான் மேட்டர், அவ்வளோதான், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து அந்த காம்படிட்டருக்கு என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் லெவலில் ஹையா, மீடியமா, லோவா, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரபிக்கல் கவரேஜ், லோக்கலாக, ரீஜனலாக, நேஷ்னலாக, குளோபல் லெவலாக, இதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் வந்து ப்ராடக்ட் லைன், வைடு, நேரோ, ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் லைன் இருக்குது. ப்ராடக்ட் லைன் தெரியுங்களா? இப்போ வந்து நான் ஒரு பேபிஸ்க்கு ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் வந்து நான் தயாரிக்கிறேன், சோப்பு, அந்த ஷாம்பு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஜெல், ஸோ இந்த மாதிரி வந்து பேபிஸ்க்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்லாம் மட்டும் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திடீர்னு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் வந்து ஃபுல் டெக்ஸ்டைலாகவே பண்ணிடுறேன், எல்லாருக்குமே, அடல்ட்டு, கிராண்ட் ஃபாதர்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே வைடான விஷயமும் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போது நான் பேபிஸ்க்கு மட்டும் பண்ணுறேன்னா அது நேரோ, ஸோ மொத்தமாக நான் பண்ணுறேன் எல்லாருக்கும் டெக்ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னா அது வைடு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் திங், பிளாட் த ஃபிலிம்ஸ். என்னது பிளாட் த ஃபிலிம்ஸ்? ஸோ நம்ம உருவாக்க போகிற அந்த மேப்பில் அந்த ஃபிலிம்ஸை என்ன பண்ணணும், பிளாட் பண்ணணும். அந்த மாதிரி ஈவனாக கேட்டகரியில் வர ஃபிலிம்ஸை பிளாட் பண்ணணும். அசைன் த ஃபிலிம்ஸ் விச் இஸ் ஃபாலோயிங் ஆன் த சேம் ஸ்ட்ராட்டஜி. ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ ஆகிற அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிடணும். ஸோ அதுதான் எனக்கு ஸ்ட்ராட்டஜி குரூப் மேப்பிங். ஸோ ஓகே பண்ணிடலாமா? ஓகே. ஸோ லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள் ஃப்ரம் த ஐசி புக். வெயிட். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, ஏ அப்படின்னு ஒரு ஃபிலிம் இருக்காங்க, தென் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இருக்காங்க, தென் ஜி அப்படின்னு ஒரு ஃபிலிம் இருக்காங்க, எக்ஸ்ன்னு ஒரு ஃபிலிமு, அப்புறம் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம். ஸோ இவங்களாம் என்னது சிமிலர் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ். அது என்ன அப்படின்னா, ஸோ இவங்கெல்லாம் வந்து லேப்டாப் சேல் பண்ணுற ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு லேப்டாப் சேல் பண்ணுற ஃபிலிம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன மாதிரி இந்த சிமிலர் கேட்டகரியில் வர அந்த விஷயம்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க லேப்டாப்பில் வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்னது லேப்டாப் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் வராங்க, ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இவங்கெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஏ இருக்காங்கல்ல, ஸோ இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட்லாம் இல்லை, பட் இவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ரெப்யூட்டேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ நான் எங்கே போடணும், ப்ராடக்ட் அந்த அளவுக்கு இல்லை, அப்போ கம்மி தான், பட் ரெப்யூட்டேஷன் அதிகம். அப்போ மக்கள் மத்தியில் அந்த ரெப்யூட்டேஷன் அதிகம், அப்போ நான் இவங்களை எங்கே போடணும், இங்கே போடணும், கரெக்டாக? ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு நம்மளாவே ஓனாகவே எடுத்துப்போமே. இப்போ இந்த டியும் ஜியும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா நிறைய ப்ராடக்ட்டு, பட் ரெப்யூட்டேஷன் ஏ அளவுக்கு இல்லை, நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, நிறைய ப்ராடக்ட். அப்போ டியும் ஜியும் இங்கே வருவாங்க. அப்போ நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, மினி ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, பட் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட என்ன இருக்குது, ரெப்யூட்டேஷன் இல்லை, மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இவங்க சேல் பண்ணுற லேப்டாப் கம்பெனி வந்து மாடரேட்டாக இருக்குது. ஸோ மாடரேட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டும் ஓகே,
ரெப்புடேஷனும் ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸ் எங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா ரொம்ப மோசம், ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் ரெப்புடேஷனும் இல்லை. அப்போ எங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய அந்த ரூல்ஸ் படி என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோமா, கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃபும்மா என்ன பண்ணுவோம், நம்ம பிளாட் பண்ணோமா. இப்போ ஈவென்ட் கேட்டகரியில் வர ஃபிலிம்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அசைன் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த டிஜி ஒன்றா இருக்காங்க. ஸோ இவங்க ஓகே, இவங்கெல்லாம் இந்த மாதிரி அசைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணிடலாமா. ஓகே, ஸோ இவங்க வந்து லோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் பட் ரெப்யூட்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து ஈக்குவலான இருக்காங்க. ஸோ டிஎன்ஜியும் லாங் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் தென் ரெப்புடேஷன் ஓகேவாக இருக்குது. ஸோ பி வந்து ஃபியூ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ரெப்புடேஷனும் லோவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங். அவ்வளோதான். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்க்குள்ள என்னென்னலாம் வராங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுமா. அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிளாட் பண்ணோம். ஓகே, ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பிளாட் பண்ணோம். அதுக்கப்புறம் அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ டிஎன்ஜியும் ஒரே மாதிரி வராங்க கரெக்டாக. ஸோ அப்போ அதை வந்து அசைன் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவோம், சர்க்கிள் பண்ணுவோமா, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி குரூப்பில் வராங்களே. அப்போ இதுதான் என்னது, ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங். இதுதான் என்னது, ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங். அவ்வளோதான் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங். இவ்வளோ தான் வந்து இதில் சொல்ல வராங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் மட்டும் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ அந்த மேப்பிங் பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன சொல்ல வராங்க, ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வந்து சொல்ல வராங்க. ஒய் ஆக்சிஸில் ரெப்புடேஷன் ஆஃப் த ஃபிலிம் பற்றி சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ இது கீழே இருந்தால் லோ அண்ட் தென் வந்து ஹையராக பார்க்குறப்போ அது வந்து மெயினி ஹை அப்படின்னு சொல்லி பிரியுது. ஓகேவா, ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா மெண்டலோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் என்னது, மெண்டலோ மேட்ரிக்ஸ். ஸோ இது எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, மெண்டலோ ஸ்டேக் ஹோல்டர் மேட்ரிக்ஸ், ஸ்டேக் ஹோல்டர் அனலைசிஸ் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ். ஏன் பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ்னால் அவங்களோட மேட்ரிக்ஸ்லேயே அப்படி தான் வந்து பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் மாற்றி எழுதிட்டேன். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட்னு வரும். ஓகேவா, ஓகே. ஸோ மாற்றி எழுதி ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் இது. ஓகே, ஸோ இது வந்து பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங் இதில் என்ன நல்லா இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எப்போதும் போல் லோ ஹைன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி குறிக்குது. அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, லோ ஹை விச் இஸ் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி குறிக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே. ஸோ என்னென்னலாம் வந்து வரும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஓகே, இப்போது ஒரு ஸ்டேக் ஹோல்டர்னு இருக்காங்க. ஸ்டேக் ஹோல்டர்னால் யார், ஒரு கம்பெனி ரிலேட்டடாக யாரெல்லாம் வந்து பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க அவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். எப்படி ஒரு கஸ்டமராக இருக்கட்டும், அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருக்கட்டும், ஓனராக இருக்கட்டும், அவங்களுக்கு சப்ளை பண்ணுற ப்ராடக்ட் அந்த சப்ளையராக இருக்கட்டும். ஓகேவா, அண்ட் தென் வந்து ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது மேகசினாக இருக்கட்டும், அந்த கம்பெனிக்கெல்லாம் யாரெல்லாம் ஒரு பர்சன் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க, ரிலேட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு ஸ்டேக் ஹோல்டர். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த என்னென்ன ஸ்டேக் ஹோல்டர் இருந்தாலும் அவங்கள எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ப்ரியாரிட்டி அதிகம், இவங்களுக்குலாம் வந்து ப்ரியாரிட்டி கம்மி. ஸோ அப்போ அவங்களை அனலைஸ் பண்ணணும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறதுக்கு அவங்கள அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேக் ஹோல்டரை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேட்ரிக்ஸ். ஓகே, என்னது இந்த மேட்ரிக்ஸ். அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு அவங்களுடைய பவர்லாம் ரொம்ப அதிகம், பட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனியில் கம்மி தான். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், அவங்களுக்கு பவர் ரொம்ப அதிகம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு பவர் ரொம்ப அதிகம், பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை கம்பெனியில் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க யார் அப்படின்னா, பேங்க்கு, கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கஸ்டமர். என்னது, பேங்க், கவர்மெண்ட் அண்ட் கஸ்டமர். பேங்க், கவர்மெண்ட், கஸ்டமர். ஸோ இவங்க தான் யார் இந்த இடத்துல, இவங்களுக்கு பவர் அதிகம், பட் இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு இல்லை, கம்மி தான் அப்படின்னு வரப்போ இவங்க. அப்போ இவங்க என்னது அப்படின்னா, கீப் சாட்டிஸ்ஃபைடு. என்னது, கீப் சாட்டிஸ்ஃபைடு. கரெக்டு தானே, இவங்களுக்கு பவர் அதிகம். பேங்காக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பவர் அதிகம். பட் கம்பெனிக்கு அவங்களுக்கும் என்ன, ஒரு கம்பெனி அவங்களுக்கும் இதுக்கும் என்ன, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி தான், பட் அவங்களுக்கு பவர் அதிகம். அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணணும், கீப் சாட்டிஸ்ஃபைட் கேட்டகரியில் வைக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ல போகிறது கீ பிளேயர்ஸ். இவங்க யாரா கீ பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா, இவங்களுக்கு பவரும் அதிகம், இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். பவரும் அதிகம், பவரும் அதிகம், இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம், ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இவங்க யாரா இவங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டர்ஸ், சிஇஓ. ஓகேவா, இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இவங்களாம் வருவாங்களா, இந்த இவங்களாம் தான் என்னது அப்படின்னா கீ பிளேயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். என்னது, கீ பிளேயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து, இவங்களுக்கு வந்து பவரும் அந்தளவுக்கு இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் கம்பெனி மேலே அந்தளவுக்கு இல்லை. அப்படி யாரா இவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க தான் லோ ப்ரியாரிட்டி. அவங்க தான் என்னது, லோ ப்ரியாரிட்டி. யார் அந்த மாதிரிலாம் வருவாங்க,
ஒன்றும் இல்லை, நம்ம மேகசினில் இருக்கவங்க, ப்ரெஸ்ஸில் இருப்பவங்கள அந்த மாதிரி இருக்கவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் என்னது லோ ப்ரியாரிட்டி தான். அவங்களுக்கும் கம்பெனிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஸோ அவங்களுக்கு பவரும் அந்தளவுக்கு இல்லை, கம்பெனியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அந்தளவுக்கு இல்லை. இப்போ அடுத்து சொல்ல போகிறது என்னென்னா, அவங்களுக்கு கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆனால் அந்தளவுக்கு பவர் இல்லை அப்படின்னு பார்க்குறவங்க யார்? அப்போது கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆனால் பவர் கம்மி. அப்போ அவங்க யாருன்னா கீப் இன்ஃபார்ம்டு கேட்டகரியில் வருவாங்க. யார்? கீப் இன்ஃபார்ம்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வெண்டார்ஸு, சப்ளையர்ஸு, எக்ஸ்பர்ட்ஸ், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் என்னது கீப் இன்ஃபார்ம்டு கேட்டகரியில் வராங்க. ஓகேவா. ஓகே. அப்போ வந்து ரொம்ப பவர் அதிகம், இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு இல்லைன்னா அவங்க கீப் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே. இன்ட்ரெஸ்ட் அதிகம், பவரும் அதிகம்னா அவங்க கீப் லேயர். ரெண்டுமே கம்மினா லோ ப்ரியாரிட்டி. பவர் வந்து கம்மி, பட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனி மேலே அதிகம் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் இவங்கெல்லாம் அப்போ அவங்க கீப் இன்ஃபார்ம் கேட்டகரியில் வராங்க. ஸோ இவ்வளோ தான் என்னது இந்த இடத்துல நம்மளுக்கு மேண்டலோ மேட்ரிக்ஸில் சொல்ல வராங்க. அதாவது ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னது இந்த மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மைக்கேல் போர்ட்டர் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜி. என்னது மைக்கேல் போர்ட்டர்ஸ் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இவங்களுடைய மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதில் என்னென்ன விஷயம்லாம் வந்து சொல்ல வராங்க அப்படின்னா மைக்கேல் போர்ட்டர் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜியில் ஸோ 2 விஷயம் தான். எக்ஸ் ஆக்சிஸ்னு பார்க்குறப்ப ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பற்றி குறிக்குது, விச் இஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ். அண்ட் தென் வந்து ப்ராட் டார்கெட், நேரோ டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காம்படிட்டிவ் ஸ்கோப்பு. ஓகேவா. ஸோ இந்த பார்க்குறப்போ லோ காஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போது நான் வந்து ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து வச்சுருக்கேன், அதை நான் லோ காஸ்ட்டுக்கு விற்கணும்னு நினைக்கிறேன். என்னது லோ காஸ்ட்டுக்கு விற்கணும்னு நினைக்கிறேன், கம்மி மார்க்கெட்டாக, குட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு மட்டும் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அது என்னென்னா ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப். என்னது ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப். ஓகேவா. ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப். என்னது காஸ்ட்டும் நான் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நேரோ மார்க்கெட்லேயே விற்கணும்னு நினைக்கிறேன். சரியா. நான் விலை கம்மியாக விற்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஆனால் ரொம்ப குட்டி மார்க்கெட்டில் மட்டும் விற்றா போதும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ அது என்னது ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப். என்னது ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப். இதே நான் அதை கம்மி விலைக்கு ப்ராட் மார்க்கெட்டில் விற்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ப்ராடான டார்கெட்டில் விற்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அது என்னென்னா வெறும் காஸ்ட் லீடர்ஷிப். ஓகேவா. அவ்வளோதான். அப்போது நான் ப்ராட் மார்க்கெட்டில் விற்கணும்னு நினச்சா அது காஸ்ட் லீடர்ஷிப். நான் கம்மி விலையில் கம்மி மார்க்கெட்டில் தான், ஒரு நேரோவான டார்கெட் மட்டும் தான் என்னோடய பீப்புள்ஸ் அப்படின்னு நான் வைக்கிறப்போ அது ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப். சரியா. ஓகே. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டட். இது என்னது அப்படின்னா எனக்கு வேலைலாம் முக்கியம் இல்லை, நான் இன்னோவேட்டிவாக கொடுத்தேன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி விற்கிறவங்க தான் இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் கேட்டகரியில் வருவாங்க. அப்போது நான் நேரோ மார்க்கெட்டில் ஓகே ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ்க்கு மட்டும் இன்னோவேட்டிவாக டிஃப்ரென்ஷியேட்டடாக நான் விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது ஃபோக்கஸ்டு டிஃப்ரென்சியேஷன். அது என்னது ஃபோக்கஸ்டு டிஃப்ரென்ஷியேஷன். இதே நான் வந்து அந்த இன்னோவேட்டிவாக கொடுக்குறதையும் ப்ராட் மார்க்கெட்டில் தான் வந்து விற்பேன், ப்ராட் டார்கெட் தான் என்னோடய விஷயம் அப்படின்னா அது வெறும் டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ பாருங்கள், அப்போது என்னோட இன்னோவேட்டிவான விஷயம் மொத்தமாக கொடுக்குறப்போ அது டிஃப்ரென்சியேஷன், குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும் கொடுக்குறப்போ ஃபோக்கஸ்டு டிஃப்ரென்சியேஷன். அவ்வளோதான். இங்கேயும் அதேமாதிரி தான். நான் லோ காஸ்ட்டில் ப்ராட் மார்க்கெட் கொடுக்குறப்ப காஸ்ட் லீடர்ஷிப்பாக இருந்தது, ஃபோக்கஸ்டாக ஒருத்தவங்களுக்கு நேரோவாக கொடுக்குறப்போ அது ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப்பாக இருந்தது. அதே தான் இங்கேயும். அப்போ நான் ப்ராட் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட்டான இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை நான் விற்கிறப்போ இட்ஸ் டிஃப்ரென்சியேஷன், ஃபோக்கஸ் பண்ணி நேரோ மார்க்கெட்டில் விற்கிறப்போ ஃபோக்கஸ்டு டிஃப்ரென்சியேஷன். அவ்வளோதான் மேட்டர். இவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா அன்சர்வ் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ். என்னது அன்சர்வ் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இது க்ரோத் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அன்சர்வ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருன்னா இந்த இகாரன்செஃப். இது நம்ம ஆல்ரெடி இந்த டெஃபினிஷனில் படிச்சிருப்போம். ஸோ அவர் தான் இவர். ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அன்சர்வ் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனா ஒரு போர்ட்ஃபோலியோ பிளானிங் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படிலாம் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அரைவ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பிளானிங் டூல் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. சரியா. ஓகே. ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மேட்ரிக்ஸு. ஸோ போலாமா. ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து வெர்டிகலாக ஒய் ஆக்சிஸில் பார்க்குறப்போ கீழே வந்து நியூ மார்க்கெட், அப்புறம் மேலே வந்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். எக்ஸிஸ்டிங்னா எனது ஓல்டு, அதாவது இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதான். ஓகேவா. அடுத்து வந்து ப்ராடக்ட். இது வந்து மார்க்கெட் லெவல், இது வந்து ப்ராடக்ட் லெவல், ஓல்டு ப்ராடக்ட்டு, இப்போ பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்டு. ஓகேவா. ஸோ அதை வந்து இது சொல்லலாம். அடுத்து வந்து இது நியூ ப்ராடக்ட். ஸோ அப்படி தான் வந்து இதை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ போட்டுடலாமா கட்டும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இதை நம்ம வந்து பிளாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா. ஸோ நான் எக்ஸாம்பிளாக வந்து சொல்லிட்டேன்னா இது இன்னும் வந்து டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க நீங்கள் ஈஸியாக. ஓகேவா. சொல்லவா. இப்போ நான் என்னென்னா ஒரு க்ளோத்திங் பிராண்ட் வந்து வச்சுருக்கேன். என்னது க்ளோத்திங் பிராண்ட் வந்து வச்சுருக்கேன். சரியா. இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே பண்ணிகிட்ருக்கேன், இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது க்ளோத்திங்கும் நான் பண்ணிகிட்ருக்க ஓல்டு விஷயம், எக்ஸிஸ்டிங் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது இந்தியா அப்படிங்கிறதும் என்னோடய ஓல்டு மார்க்கெட். அப்போது ரெண்டுமே
இந்த மாதிரி வந்து எக்ஸிஸ்டிங்காகவே இருக்குது. நான் பண்ணிகிட்டு இருக்கிறதும் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் க்ளோத்திங் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட்டாக இந்தியாவில் தான் இருக்கேன். அப்போ ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஓல்டாக எக்ஸிஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னா இட்ஸ் கால்டு மார்க்கெட் பெனிட்ரேஷன். அப்போ இது எங்கே வரும்? மார்க்கெட் பெனிட்ரேஷனில் வரும். சரியா? இங்கே வரும் மார்க்கெட் பெனிட்ரேஷனில் வரும். அப்போ என்னோடய ப்ராடக்ட்டும் என்னது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் தான், ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தது தான். இந்தியாவும் என்னோட எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் தான். அப்போ அது என்னது? மார்க்கெட் பெனிட்ரேஷன். இப்போது இதே கிளாத் பிராண்டை நான் எங்கே விற்கிறேன் அப்படின்னா யூரோப்பில் போய் விற்கிறேன். எங்கே விற்கிறேன்? யூரோப்பில் போய் விற்கிறேன். அப்போது இந்த இடத்துல என்னோடய ப்ராடக்ட்டு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் தான். என்னது? ப்ராடக்ட்டு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் தான். ஆனால் நான் என்னத்தை மாற்றிருக்கேன்? மார்க்கெட்டை மாற்றிருக்கேன். போன வாட்டி மார்க்கெட்டு இந்தியா தான், ஆனால் இந்த வாட்டி எங்கே நான் போய் சேல் பண்ணிகிட்ருக்கேன்? யூரோப்பில் போய் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் இங்கே என்ன வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன்? மார்க்கெட்டை டெவலப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அப்போ ப்ராடக்ட்டு அதே தான், ஆனால் இங்கே என்னது? மார்க்கெட்டு நியூ. அப்போ அது எங்கே வருது? இங்கே வருது. அப்போ அதுதான் என்னதுன்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஓகேவா? எங்கே வருதுன்னு புரியுதா? ஓகே. இப்போ அடுத்தது என்னென்னா சேம் இந்தியா தான். என்னது? சேம் இந்தியா தான். இந்தியாவிலே நான் நியூ ப்ராடக்ட் இப்போ வந்து நான் எப்படின்னா இந்த மாதிரி வந்து க்ளோத்திங் இல்லாமல் இப்போ ஜுவல்ஸுக்கு மாறிட்டேன். ஜுவல்ஸ் தான் என்னோடய ப்ராடக்டாக மாறிடுச்சு. ஓகேவா? என்னது? ஜுவல்ஸ் மாறிடுச்சு. அப்போது இந்தியா வந்து என்னோடய எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் தான். பட் ஜுவல்ஸ் என்னோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டாக இல்லை, அது நியூ ப்ராடக்ட். அப்போ எங்கே வருது? இங்கே வருது. அப்போ அது என்னது அப்படின்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். என்னது? ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகே. இப்போது ஜுவல்ஸும் நியூ ப்ராடக்டாக மாற்றிட்டேன், யூரோப்லேயும் விற்கிறேன். யூரோப் என்னது? என்னோட நியூ மார்க்கெட். நான் ஆல்ரெடி இருந்தது என்னது? இந்தியா. அப்போ இப்போ யூரோப் கூட வேணாம், சுவிட்சர்லாண்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆல்ரெடி இருந்தது நான் வந்து இந்தியாவில், இப்போ சுவிட்சர்லாண்டு நியூ மார்க்கெட். அப்போ மார்க்கெட்டும் நியூ, ப்ராடக்ட்டும் ஜுவல்ஸாக மாற்றிட்டேன், நியூவாக மாற்றிட்டேன். அப்போ அது என்னது அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன். என்னது? டைவர்சிஃபிகேஷன். ஒன்றுமே இல்லை, என்னது? ரெண்டுமே நியூவாக இருந்தால் அது டைவர்சிஃபிகேஷன். என்னோடய ப்ராடக்ட்டும் சரி, ஓகேவா? என்னோடய ப்ராடக்ட்டும் சரி, என்னோட மார்க்கெட்டும் சரி, ரெண்டுமே நியூவாக இருந்தால் இட்ஸ் டைவர்சிஃபிகேஷன். ரெண்டுமே ஓல்டாக தான் இருக்குது, ப்ராடக்ட்டும் ஓல்டு, மார்க்கெட்டும் ஓல்டு அப்படின்னா இட்ஸ் மார்க்கெட் பெனிட்ரேஷன். என்னது? மார்க்கெட் பெனிட்ரேஷன். இல்லை என்னோடது மார்க்கெட், நான் நியூ மார்க்கெட்டு அப்படின்னா அது வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட். இல்லை ப்ராடக்ட் நியூ, மார்க்கெட் வந்து ஓல்டு தான், இந்தியாவில் தான் இருக்கேன், ஆனால் ப்ராடக்ட் நியூவாக வச்சுருக்கேன் அப்படின்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அவ்வளோதான். ப்ராடக்ட் நியூவாக இருந்தால் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், மார்க்கெட் நியூவாக இருந்தால் மார்க்கெட் டெவலப்மெண்ட், ரெண்டுமே ஓல்டாக இருந்தால் மார்க்கெட் பெனிட்ரேஷன், ரெண்டுமே நியூவாக இருந்தால் டைவர்சிஃபிகேஷன். மறப்பீங்களா? மறக்கவே கூடாது. ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஜி மேட்ரிக்ஸ். என்னது? பிசிஜி மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ போஸ்டன் கன்சல்டன்சிங் குரூப் மேட்ரிக்ஸ் விச் இஸ் பிசிஜி மேட்ரிக்ஸ் ஆர் க்ரோத் ஷேர் மேட்ரிக்ஸ். ஏன் அப்படி வச்சுருக்காங்க? ஒன்றுமே இல்லை, ஒரு பக்கம் க்ரோத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஷேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஃபிலிம் வந்து பிளாட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவங்களுடைய பொசிஷனை வந்து பிளாட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து இங்கே மேட்டர். ஓகே, பேசுகிறோம் ஜாதக கட்டத்தை. ஓகே. ஸோ கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எப்படி வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு திங் அவங்களுடைய க்ரோத்தை நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்? அவங்களுடைய க்ரோத்தை பார்க்கணும். இப்போது மார்க்கெட் க்ரோத் வந்து ஹையாக இருக்குது. என்ன இருக்குது? ஹையாக இருக்குது. மார்க்கெட் க்ரோத்து ஹையாக இருக்குது. அண்ட் தென் அந்த ஷேரும் ஹையாக இருக்குது அப்படின்னா அது என்னது? ஸ்டாரு. அது என்னது? ஸ்டாரு. ஓகேவா? என்னது? மார்க்கெட் க்ரோத்தும் ஹையு, மார்க்கெட் ஷேரும் என்னது? ஹை அப்படின்னா அது ஸ்டார்ஸ். ஓகேவா? அது என்னது? ஸ்டார்ஸ். அப்போ அவங்க என்னது? ரொம்ப வந்து ரேப்பிடாக வந்து க்ரோ ஆகுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல்லையும் அவங்களுடைய பொசிஷனை வந்து அவங்க அப்படியே என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். இதுதான் வந்து இவங்களுடைய பொசிஷன், ஸ்டார்ஸோட பொசிஷன். நெக்ஸ்ட் திங் அவங்களுக்கு மார்க்கெட் லெவல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட் லெவல் ஆஃப் க்ரோத்லாம் என்ன தான் இருக்குது? ஹையாக தான் இருக்குது. பட் அவங்களுக்கு இந்த ஷேர் என்னது? கம்மியாக இருக்குது. என்னது? அந்த ஷேர் என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ கொஷின் மார்க். அப்போ அவங்களுக்கு வந்து நிறையா வந்து கேஷ் தேவைப்படுது அவங்களுடைய ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அதுதான் வந்து என்னதுன்னா கொஷின் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து இவங்களுக்கு மார்க்கெட் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? என்னது? மார்க்கெட் க்ரோத்து கம்மியாக இருக்குது. பட் ஷேர் வந்து என்னது? ஹையாக இருக்குது. என்னது? ஷேர் வந்து ஹையாக இருக்குது. அப்போது மார்க்கெட் க்ரோத்து கம்மி பட் ஷேரு ஹை அப்படின்னா அவங்க தான் என்னென்னா கேஷ் கவுஸ். வரைவா? இவங்க தான் என்னது? கேஷ் கவுஸ். ஸோ அவங்களுக்கு மார்க்கெட் க்ரோத்தும் கம்மி, ஷேர் வந்து ஹையாக இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க தான் என்னது? கேஷ் கவுஸ். ஓகே. இவங்க தான் என்னது? கேஷ் கவுஸ். மூக்கு மட்டும் ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து
இவங்களுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற விஷயந்தான் ரொம்ப வந்து கொடூரமான விஷயம். என்னென்னா அவங்களுக்கு க்ரோத்தும் கம்மி, ஷேரும் கம்மி. க்ரோத்தும் கம்மி, ஷேரும் கம்மி. அவங்க தான் யார் அப்படின்னா டாக்ஸ். அவங்க தான் யார்? டாக்ஸ். ஓகே, ஓகே. ஏடாகூடமான நாய்க்குட்டி வேற்று கிழக்கத்துலேருந்து வந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது டாக்ஸ். ஸோ இவங்களுக்கு என்னது, இவங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸுக்கு வந்து க்ரோத்தும் கம்மி, ஷேரும் கம்மி. ஓகேவா? ஏன்னா மாடை விடது கம்மி தானே ஹைட்டு அப்படின்னு. க்ரோத்தும் கம்மி, ஷேரும் கம்மி. ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோ தான் வந்து என்னென்னா இந்த இதில் சொல்லியிருப்பாங்க, பிசிஜி மேட்ரிக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நிறையா வந்து கேஷும் தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்யூச்சரும் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த கேட்டகரியில் இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இது ஸ்டாப் லைட் ஸ்ட்ராட்டஜிக் மாடல்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து பிஸ்னஸ் பிளானிங் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. 9 செல் மேட்ரிக்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் 2x2 தானே இருந்தது மேட்ரிக்ஸ்லாம். பட் இதுக்கு மட்டும் எப்படின்னா 9 செல் வரும். அதனால தான் இது 9 செல் மேட்ரிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 9 செல் வரும் இதில். ஓகேவா? ஸோ அதனால தான் இது என்னது 9 செல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து ஜேஇ மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் லைட்ஸை வச்சு தான் இதை இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் ஃபார் கோ, ஆம்பர் ஃபார் வந்து வெயிட். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ரெட் ஃபார் ஸ்டாப்பு, சாரி. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் லைட்ஸை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இது வந்து அவர் பண்ணிட்டாராம். ஓகேவா? ஓகே, ஸோ போலாமா? ஓகே கைஸ், ஸோ இப்போ என்னென்னா இது ரொம்ப ஈஸி, இருக்கிறதுல இதான் ரொம்ப ஈஸி. எப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது, அதாவது வெர்டிக்கல் ஆக்சிஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து மார்க்கெட்டுடைய அட்ராக்டிவ்னஸ் எந்த லெவலாக இருக்குது, ஹையாக இருக்கா, மீடியமாக இருக்கா, லோவாக இருக்கா, ஹையாக இருக்கா, மீடியமாக இருக்கா, லோவாக இருக்கா. ஸோ இது வந்து பார்க்கணும். பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா, வீக்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஷ்வே லிமிடெட் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஷ்வே லிமிடெட் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. மார்க்கெட்டுடைய அட்ராக்டிவ்னஸ் ஹையாக இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தும் ஹையாக இருக்குது. அப்போ அது இங்கே வரும். மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸும் ஹையாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அது இங்கே வரும், இங்கே வரும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு லிமிடெட் வச்சுப்போம். வேறு ஏதாவது ஒரு லிமிடெட், இதனா டீலிமிட்டட்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ டீலிமிட்டட்னு இருக்குது அப்படின்னா ஸோ இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. அண்ட் தென் வந்து பிஸ்னஸ் லெவல், அதாவது பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக இருக்குது. அப்போ எங்கே வருவது? இங்கே வரும். மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் இங்கே இருக்குது, மீடியமாக இருக்குது, இங்கே வருது அப்படின்னா பிஸ்னஸ் வீக்காக இருக்குது. அப்போ இங்கே வரும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வருது. வேறு ஏதாவது லிமிடெட் வச்சுமா? சி லிமிடெட். ஸோ சி லிமிடெட் என்ன அப்படின்னா மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் ரொம்ப லோவாக இருக்குது. அண்ட் தென் பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஆவரேஜாக இருக்குது. அப்போ எங்கே வரும்? அப்போ கீழே வருது. ஆவரேஜ் கேட்டகரி இங்கே வருது. அப்போ இங்கே வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு சில ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து பிளாட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய மேட்ரிக்ஸ் படி ரிசல்ட் என்னவாக இருக்கணும் ஆக்சுவலாக அப்படின்னா இப்போது இந்த 3 மேட்ரிக்ஸில் வந்துட்டாங்க அப்படின்னா என்னது, இந்த 3 மேட்ரிக்ஸில் வராங்க அப்படின்னா ஓகேவா, இந்த 3 மேட்ரிக்ஸில் வராங்க அப்படின்னா they should invest and expand. அப்போ நான் வந்து இந்த கேட்டகிரியில் வந்துட்டேன். அப்போ ஸ்வே லிமிடெட் வந்து என்னென்னா இந்த கேட்டகிரியில் வரும். அப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நான் நல்ல மேலே தான் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 கேட்டகிரியில், ஸோ இந்த 3 கேட்டகிரியில் வரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் அண்ட் ஏர்ன் பண்ணணும். என்ன பண்ணணும்? செலக்ட் அண்ட் ஏர்ன் பண்ணணும். ஓகேவா? செலக்ட் அண்ட் ஏர்ன். ஸோ இந்த 3 கேட்டகிரி எந்த ஃபிலிமும் இல்லை. ஸோ விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கேட்டகிரி இருக்கா? வேறு என்னென்ன கேட்டகிரி? பேலன்ஸ் இருக்கிற 3 ரெஸ்ட் ஆஃப் தி கேட்டகிரிஸ் இருக்குது. அப்போது பேலன்ஸ் இருக்கிற இந்த கேட்டகிரியில் வர ஃபிலிம்ஸு என்ன பண்ணணும்? இந்த கேட்டகிரியில் வர ஃபிலிம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்வெஸ்ட் அண்ட் டைவர்ஸ். ஸோ அவங்க வந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க இருக்க வேண்டியது மோசமான நிலைமையில இருக்காங்க. ஸோ அதனால் ஹார்வெஸ்ட் அண்ட் டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்போ பேலன்ஸ் இருக்கிற கம்பெனி டி லிமிடெட் இங்கே வந்துச்சு, அண்ட் தென் சி லிமிடெட் இங்கே வந்துச்சு. ஸோ அப்போ இந்த கேட்டகிரியில் வராங்க. அப்போ இந்த கேட்டகிரியில் வரப்போ அவங்க என்ன ஆகுறாங்க? ஹார்வெஸ்ட் அண்ட் டைவர்ஸ்ட் வந்து அவங்க பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்படி தான் வந்து இதை அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஐ திங்க் ஸோ இதில் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு
ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது SWOT அனலைசிஸ். ஐ திங்க் SWOT அனலைசிஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஸோ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ SWOT அனலைசிஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து எக்ஸ்டர்னல் ஒரிஜின் இன்டர்னல் ஒரிஜின்ஸ். உண்மையில் எக்ஸ்டர்னல் ஒரிஜின் அப்படின்னா கம்பெனிக்கு வெளியில், இன்டர்னல் ஒரிஜினா கம்பெனிக்கு உள்ள. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இங்கே வந்து ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சில விஷயம்லாம் வச்சு நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிடலாம். ஸோ இன்டர்னல் ஒரிஜினில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னா, ஓகே, கம்பெனிக்குள்ளே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அது நம்மளுக்கு என்னது? ஸ்ட்ரென்த்து. அது நம்மளுக்கு என்னது? ஸ்ட்ரென்த்து. அப்போ கம்பெனிக்குள்ளே ஹார்ம்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அது என்னது? அது நம்மளுக்கு வீக்னஸ். நெக்ஸ்ட் வந்து கம்பெனிக்கு வெளியில். இப்போ கம்பெனிக்கு வெளியில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அது என்னது? நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது என்னது? நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போது கம்பெனிக்கு வெளியில் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா, கம்பெனிக்கு வெளியில் நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அது நம்மளுக்கு பயம் தானே, த்ரெட்ஸ் தானே, அது நம்மளுக்கு அதிர்ச்சி தானே. இதுதான் என்னது? SWOT அனலைசிஸ். ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு குட்டி குட்டியாக பார்ப்போமா? ஓகே. இப்போது வந்து 70 years ஆஃப் பிராண்டடான வேல்யூ நம்ம கம்பெனி அப்படின்னா என்னது? இப்போ கம்பெனி அப்படிங்கிறது இன்டர்னல், பிராண்டான வேல்யூ அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் தானே. அப்போ அது எங்கே வருது? ஸ்ட்ரென்த்தில் வருது. சரியா? நெக்ஸ்ட் திங் வேறு என்னென்ன இருக்குது? இப்போ AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வராங்க, என்டர் ஆகுறாங்க. ஸோ அப்படி என்டர் ஆகிறப்ப அது என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஒரிஜின். அது நம்ம கம்பெனிக்கு இப்போ என்ன இருக்குது? ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அது எங்கே வரும்? த்ரெட்ஸில் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது? வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுமா? ஓகே. இப்போ எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே இல்லையா? எம்ப்ளாயீஸ் எங்கே இருப்பாங்க? கம்பெனிக்குள்ளே இருப்பாங்க. ஓகே, இன்டர்னல் ஒரிஜினில் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாகவே இல்லைங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக ஹார்ம்ஃபுல். அப்போ என்ன கேட்டகரியில் வராங்க? இந்த கேட்டகரியில் வராங்க. அப்போ அது வீக்னஸ் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் திங், இப்போது வந்து நிறைய ஆட்டோமேஷன் ட்ரைவன் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வந்துருச்சு. ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆட்டோமேஷன் அந்த மாதிரிலாம் என்விரான்மெண்ட்டில் கிரியேட் ஆகிறப்ப அது என்னது? வெளியிலேருந்து வர எக்ஸ்டர்னல் ஒரிஜின். ஸோ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது என்னது? ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இவ்வளோதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுக்கு SWOT அனலைசிஸ். இப்படி தான் வந்து நம்ம SWOT அனலைசிஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஏதாவது வந்து கொஷின் கண்டிப்பாக வந்து கேட்டிருப்பாங்க கொஷினில். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை வந்து பிளாட் பண்ணிவிடுங்க, கரெக்டாக பாக்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு அவங்க ஒன்று ஒன்றா கொடுத்துருக்க விஷயம் இன்டர்னல் ஒரிஜினா எக்ஸ்டர்னல் ஒரிஜின் பார்த்துட்டு டாட் வச்சுக்கோங்க இங்கேயும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஹார்ம்ஃபுல்லான்னு பாருங்கள். ஸோ அந்த டாட் எங்கே கனெக்ட் ஆகுதோ அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து அனலைசிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா SWOT அனலைசிஸ் வில் பி டன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி குட்டி மேட்ரிக்ஸ் வந்து லெசனில் அங்கங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் எனஃப். ஓகே. ஸோ மேஜராக வந்து எல்லா மேட்ரிக்ஸும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா வந்து ஃபெமிலியரான மேட்ரிக்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஆர் நியூ அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ் வியூ ஹின்ஸ் இது எல்லாமே நான் வீடியோ போடுறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு பாப் ஆகும். Okay guys, we will see in the next video. Until then, this is Shweta signing off.